எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 1 சாமுவேல் 12:21 சொல்லுகிறது, விலகி போகாதிருங்கள், விலகி போகாதிருங்கள். இன்றைக்கு நன்றாய் கவனியுங்கள். ஒரு காலத்தில் ஆண்டவரோடு நடந்த அநேகர் விலகி போக எத்தனிக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஆண்டவர் ஊழியத்தோடு இணைந்து நடந்தவர்கள் விலகி போக விரும்புகிறார்கள். ஒரு காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க விரும்பினவர்கள் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போகிறார்கள். காரணம் என்ன? அவருடைய சூழ்நிலைகள். மற்றொன்று, பிசாசு தந்திரமாய் அவர்களை வழி விலக போக செய்கிறான். எனவே தான் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்கிறது, விலகி போகாதிருங்கள். நாம் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கும் நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். வனாந்தரத்தில் நடந்து வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மேலே அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமாய் பாதுகாப்பாய் இருந்ததாம். பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தருடைய காவலை காத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் அதை எல்லாவற்றையும் நம் இருதயத்தில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு உலகம் இழுக்கலாம், மாமிசம் இழுக்கலாம், உலகத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் கவர்ந்து இழுக்கலாம். ஆனாலும் நாம் ஒரு நாளும் விலகி போகாமல் கர்த்தருடைய வார்த்தையிலும் அவருடைய கிருபையிலும் அவருடைய தயவிலும் நாம் அவரை சார்ந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை என்னதான் பிரதர், நான் ஆண்டவரோடு நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் சில நேரத்தில் தவறி கீழே விழுந்துடுறேன். நன்றாய் கவனியுங்கள். அது பெரிய காரியம் அல்ல. எப்பொழுதெல்லாம் தவறுதல் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் இடர்கள் வருதோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஏங்கி நிற்கிறீர்களோ, உடனே ஆண்டவருடைய பாதத்தில் ஓடி போய் அப்பா என்று கூப்பிட்டு பாருங்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை மீண்டும் உங்களுடைய ஸ்தானத்தில் நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். விலகி போகாதிருங்கள். நாம் விலகி போகாமல் இருக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அது யோசுவா 1:7 சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஏன் தெரியுமா? நீ போகிற இடத்தில் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். சில நேரத்தில் தவறு செஞ்சிட்டேன் பிரதர், தெரியாமல் அறியாமல் பேசிட்டேன் பிரதர், ஞானம் இல்லாமல் பேசிட்டேன் பிரதர், அப்படியெல்லாம் சொல்லாமல் அதை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வார். இதுவரை கண்டிராத ஒரு சமாதானத்தை காண்பீர்கள். எப்பொழுது தெரியுமா? அவரை விட்டு விலகாமல் இருக்கும்போது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நாமும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாமல் இருப்பது தான் நமக்கும் சந்தோஷம், நமக்கும் நிம்மதி. பிரியமானவர்களே, வார்த்தையை கடைபிடித்து நடப்போம். அவர் நிச்சயம் நடத்துவார், மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். மகிமையான கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. இன்றைக்கும் கர்த்தாவே, என் தேவாதி தேவனுடைய ஆண்டவரே கரவன் பிள்ளைகளை ஆதரித்து நடத்தட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எல்லா இடுக்கண்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபை மேல் கிருபை பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் கொடுப்பீராக. உடைய வழி விட்டு விலகாமல் உடைய பாதைகளை நடக்க கர்த்தர் கிருபை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அற்புதம் நடக்கட்டும், ஆச்சரியம் நடக்கட்டும், உடைய விடுதலை நடக்கட்டும். உடைய நாமத்தை மாத்திரம் நீ மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன்.
காத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.